அமைச்சரவையில் மாற்றம் இருக்குமா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தனது சொந்த தொகுதியான கொளத்தூரில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட முதல்வர் ஸ்டாலின், புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு துவக்கப்பள்ளி, புனரமைப்பு செய்யப்பட்ட உடற்பயிற்சி கூடம், புதிதாக கட்டப்பட்டுள்ள 16ஆம் நாள் நீத்தார் நினைவு மண்டபம் ஆகியவற்றை திறந்து வைத்தார். மேலும் அமைச்சரவையில் மாற்றம் மற்றும் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி குறித்தான செய்தியாளர்களின் கேள்விக்கு அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என்றார் முதல்வர் ஸ்டாலின். தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கு ஆள் சேர்த்த வழக்கில் சென்னை உட்பட தமிழகத்தில் 14 இடங்களில் NIA அதிகாரிகள் இன்று அதிகாலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னையில் 9 இடங்கள் உட்பட தமிழ்நாட்டில் 14 இடங்களில் இவ்வழக்குக்கான ஆதாரங்களை திரட்டும் வகையில் NIA அதிகாரிகள் தொடர்புடைய நபர்களின் வீடுகள், அலுவலகங்களில் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள ஐயர் மலையில் இன்று முதல் மீண்டும் ரோப்கார் சேவை தொடங்கியது. குளித்தலையை அடுத்துள்ள ஐயர் மலை ரத்தினகிரீஸ்வரர் கோவிலில் ரூபாய் 9.19 கோடி செலவில் அமைக்கப்பட்ட ரோப்கார் சேவையை முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து பக்தர்களின் செயல்பாட்டுக்கு வந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சிறிது காலம் நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்தது. தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னர் சரபோஜியின் 247வது பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலைக்கு அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் தர்பார் மண்டபத்தில் அமைந்துள்ள மன்னர் சரபோஜியின் முழு உருவ பளிங்கு சிலைக்கு அரசு சார்பில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம், திருவையாறு MLA துரை சந்திரசேகரன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தலைமறைவாக இருந்து வந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியும் இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளருமான பட்டறை சுரேஷ் என்ற மைக்கேல் சுரேஷ் திருச்சியில் ஆபரேஷன் அகழியின் கீழ் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறையினரிடம் பிடிபடாமல் தலைமறைவாக இருந்து வந்த பட்டறை சுரேஷ் பாண்டிச்சேரியில் இருந்து திருச்சிக்கு காரில் வருவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் அவரை தனிப்படை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். உதகையில் இயங்கி வரும் அப்துல் கலாம் ஆதரவற்றோர் இல்லத்தில் முதியோர்கள் மர்மமான முறையில் உயிரிழந்தது தொடர்பாக 3 பேர் கொண்ட குழு அமைத்து விசாரணை நடத்த நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லக்ஷ்மி பவ்யா தண்ணீரு உத்தரவிட்டுள்ளார். உதகையை அடுத்துள்ள முள்ளிக்கரை பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான கட்டிடத்தில் இயங்கி வரும் அப்துல் கலாம் ஆதரவற்றோர் இல்லத்தில் கடந்த சில மாதங்களாக முதியவர்கள் மரணமடையும் சம்பவம் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதுகுறித்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த செல்வா என்பவர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.